ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1905 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 7 திருமொழியினுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 7 திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்கள். ஆனைச்சாத்தன் எழுந்திருக்கும் அதிகாலை நேரத்திலே வாச நறுங்குழல் ஆய்ச்சி ஒருத்தி, திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல வாச நறுங்குழல் ஆய்ச்சி ஒருத்தி தயிர் கடைய அவளோடு தயிர் கடைந்து கண்ணன் புறப்பட்டபடியை கண்டு யசோதை தனக்கு மிகவும் நட்பினளான ஆய்ச்சி ஒருத்தியிடம் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் கடைந்த மோரை விற்க வேண்டும் என்று கீழ்ப்புறத்து அடுத்த வீட்டு இடைச்சி புறப்பட்டு போய் பின் திரும்ப வந்தபோது வீட்டிலே வெண்ணெயையும் பாலையும் இழந்தது கண்டு துயர மிகுதியாலே தனக்கு மேற்புற வீட்டிற்கு உரியவளான யசோதையிடம் வந்து முறையிட ஆழ்வாரி பாடலில் தாம் அந்த நிலையை உடையவராய் அனுபவிக்கிறார். காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால், மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்று வந்தாரும் இல்லை. மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள், வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன், பாவியேன் என் செய்கேனோ. காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தம் மகனல்லால் மற்று வந்தாரும் இல்லை. மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள், வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன், பாவியேன் என் செய்கேனோ என்றது அற்புதமான இந்த பாடல், இந்த பாசுரம். இதற்கு பதவுரை: காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். காலையிலே எழுந்தவுடனே கடைந்த இந்த மோரை விற்பதற்காக வெளியே புறப்பட்ட நான் கண்ணனை பார்த்தேன். அவன் வந்து கொண்டிருந்தான். கண்ணனை பார்த்து இவன் என்ன செய்வானோ என்று அஞ்சிக்கொண்டே போனேன். நாம் மோர் விற்க போக வேண்டி இருக்கிறது, இவன் வீட்டிலே புகுந்து என்ன கலேபரம் செய்ய போகிறானோ என்று அஞ்சிக்கொண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்ற வந்தாரும் இல்லை. மாலை அணிந்து மணமான மயிர்முடியினையுடைய, கூந்தல் என்பது பெண்களுக்கு சொல்வது, அதனாலே கண்ணன் அழகான சுருண்ட மணமுள்ள மயிர்முடியை கொண்டிருந்தான். மாலை அணிந்த நரிய மயிர்முடியினையுடைய நந்தகோபர் மகனான கண்ணனை தவிர இங்கு யாரும் வரவில்லை. மேலகத்து நங்காய் வந்து காண்மின்கள், மேல் வீட்டு பெண்ணே எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து இங்குள்ள நிலைமையை பார். வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன். வெண்ணெய் மட்டுமில்லை, நான் வைத்து விட்டு போயிருந்த 10 குடம் பாலையும் காண வாய்ப்பில்லாமல் கண்ணன் களவாடி விட்டான். பாவியேன் என் செய்கேனோ. தீவியனையுடைய பாவியான நான் இனி வெண்ணெய்க்கும் பாலுக்கும் என்னதான் செய்யவல்லேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். நந்தன் மகன் கண்ணபிரான், இந்த கோபருடைய மகன் கண்ணபிரான். இந்த பாடலுடைய திரண்ட பொருள்: விடியற்காலையிலே எழுந்து வருந்தி கடைந்த மோரை விற்பனை செய்ய தெருவிலே செல்லத் தொடங்கினேன். கண்ணபிரான் எதிரே வருவதை பார்த்து திடுக்கிட்டு கொண்டே போனேன். பூ அணிந்து மனம் கமல பெற்ற கூந்தலை உடைய அந்த கண்ணபிரான் தவிர வேறு யாரும் இங்கு வர வாய்ப்பில்லை. மேலண்டை வீட்டு பெண் பிள்ளாய் யசோதாய், கண்ணன் செய்த களவுகளை இங்கே வந்து பாருங்கள். கடைந்து வைத்த வெண்ணெயை மட்டுமல்லாமல் 10 குடங்களிலே சேமித்து வைத்திருந்த பாலையும் கண்டிலேன். பாவியேன் என் செய்கேனோ.
யசோதை பிராட்டியின் கீழ்ப்பக்கத்து கீழையகத்தில் இருந்த ஒரு இடைச்சி கண்ணபிரானுடைய வெண்ணெய் பால் களவுகளை சொல்லி முறையிடும் பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். வெண்ணிற தோய்தயிர் தன்னை வெள்வரப்பின் வெண்ணிற தோய்தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடைய என்று பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே 3:8-9 கூறுவார். அப்படி சொல்லுகிறபடியே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து கடைந்த மோரை விற்பதற்காக தலையிலே சுமந்து புறப்பட்டு நான் போக நடுவழியிலே உன் மகன் கண்ணன் எதிரே வர கண்டு அப்போதே திடுக்கிட்டு போனேன். இவன் வீட்டிலே போய் என்ன அனர்த்தம் செய்ய போகிறானோ என்று சிந்தித்து கொண்டே போக வேண்டியது தவிர எனக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. இப்போது வந்து பார்த்தால் வெண்ணெயையும் காணோம், 10 குடங்களில் நிரப்பி வைத்திருந்த பாலையும் காணோம். விசாரித்ததில் நந்தகிஷோரன் தவிர வேறு யாரும் இங்கே வந்து புகுந்ததாக தெரியவில்லை. அவன் இங்கே பண்ணிவிட்டு போயிருக்கிற லீலைகளை கண்படைத்தவரெல்லாம் வந்து காணுங்கள் என்று அங்கே இருந்த ஆய்ச்சியர்களை எல்லாம் அழைக்கிறாள். இப்படியாக நான் முறையிட்டு என்ன பயன்? அந்த ஆய்ச்சி சொல்லுகிறாள். மேலும் இப்படியாக நான் முறையிட்டு பயன் என்ன? தண்டிக்க கடமைப்பட்டவர்களே ஆனாட விட்டுட்டு இருக்கும் போது பாவியேன் என் செய்வேன் என்று தன்னில் தான் வெறுத்து உரைத்துக் கொள்கிறாள் இடைச்சி ஒருத்தி. முதலடியில் போகின்றேன் என்றது வினை முற்றல்ல, முற்று எச்சம். வெண்ணெயையும் பாலையும் இழந்த வயிற்றெரிச்சல் ஒருபுறம் இருக்கவும் கண்ணபிரானுடைய அழகிலே பரவசமாக ஈடுபட்டவளாதலால் மாலை நறுங்குஞ்சி மந்தன் மகன் என்று பரம விருப்பமாக பேசுவதை பார்க்கலாம். அழகான அவள் கண்ணன் திருடிவிட்டான் என்று புகார் சொல்பவள் அவனுடைய அழகை பற்றி ஏன் சொல்ல வேண்டும்? மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகன். எப்படி? இதற்கு உதாரணமாக ராமாயணத்திலே வால்மீகி அற்புதமாக ஒரு படம் காட்டுவார். சூர்பனகை பஞ்சவடியிலே வந்து ராமலக்குவரிடம் அபச்சாரப்பட்டு காதும் மூக்கும் அறுப்புண்டு ஜனஸ்தானத்திலே சென்று கரன் முன்னிலையிலே தன் சகோதரன் கரன் முன்னிலையிலே தரையில் விழுந்து இரத்த வெள்ளம் பெருக கதறி புரண்டு அழும்போது, நங்காய், உன் விஷயத்தில் இப்படிப்பட்ட கொடுமையை செய்தவன் யார் சொல்லாய் என்று பெரும் கோபத்துடனே கரன் கேட்க அதற்கு சூர்பனகை சொல்கிறாள். இது ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே 19வது சர்க்கத்தில் 14 மற்றும் 15வது ஸ்லோகங்களில் அமைந்திருக்கின்றது. நல்ல இளமையை உடையவர்களும் சூர்பனகை சொல்லுகிறாள் கரனிடம் பதில். கரன் கேட்டான் அல்லவா, உன் விஷயத்தில் இப்படிப்பட்ட கொடுமையை செய்தவன் யார் சொல் என்று கேட்க அதற்கு பதில் சொல்கிறாள் சூர்பனகை. நல்ல இளமையை உடையவர்களும் மிகுந்த அழகாக இருப்பவர்களும் மகாபலசாலிகளும் செய்ய தாமரை கண்களை உடையவர்களும் மரவுரியும் மான்தோலும் உடுத்தவர்களும் பழங்களையும் வேர்களையும் உண்பவர்களும் ஜிதேந்திரியர்களும் ரிஷிவேஷம் பூண்டவர்களும் தர்மநெறி தவறாதவர்களும் தசரதனுக்கு புதல்வராக பிறந்தவர்களும் கந்தர்வராஜனுக்கு ஒப்பானவர்களும் ராஜ லட்சணங்களுடன் கூடியவர்களுமான ராம லக்ஷ்மணர்கள் என்னும் அண்ணன் தம்பி இருவர் பஞ்சவடியில் இருக்கிறார்கள். அவர்கள் தேவர்களோ அல்லது மனிதர்களோ என்று நிச்சயிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள்தான் என்னை இப்பாடுபடுத்தினர் என்று முடித்தாள் சூர்பனகை. உன்னை இப்படி அங்கபங்கம் செய்தது யார் என்று கேட்டால், தான் படும் கஷ்டமும் தன் கோபமும் சொல்லுவிக்கிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? 2 படுபாவிகள் என்று தொடங்கி வாயார அவர்களை வைத்து செய்திகளை சொல்ல வேண்டியிருக்க, தூஷணமாக ஒன்றும் நெஞ்சிலும் நினைக்காமல் தருணவ் ரூபசம்பன்னவ் என்று வர்ணித்து சொல்லத் தொடங்கினாள் என்றால், வைர உருக்கான வடிவழகு படுத்துற பாடு இது என்றல்லவா நினைக்க வேண்டும். ஓர் அரக்கியே இப்பாடுபட்டாள் என்றால் இடைச்சியை பற்றி பேச வேண்டுமா என்ன? பேசுகின்றவளோ இடைச்சி, பேசப்படுகிறவனோ கண்ணபிரான். வைய வந்த வாயாலே வாழ்த்த வேண்டியதல்லது என்ன செய்ய முடியும்? மேலையகத்து நங்காய் என்றது யசோதை பிராட்டியை விழிக்கிறது
என்றும் சொல்லலாம். அல்லது வேறொரு அயல் வீட்டு இடைச்சியை விழிக்கிறது என்றும் சொல்லலாம். நங்காய் என்று ஏகவசனத்தில் இருந்தாலும் ஜாத்தியேக வசனமாக கொண்டு பன்மை பொருளும் கொள்ளலாம். மேலே காண்மின்கள் என்ற பன்மையான முற்று இருக்கையாலே அவ்வாறு பன்மை பொருளும் கொள்ளலாம். அல்லது நங்காய் என்று ஒருத்தியை அவள் அழைத்தவுடனே கண்ணபிரானது தீம்புகளை கேட்பதில் உள்ள ஆவலினால் உள்ளிருந்து பல பெண்கள் எழுந்தோடி வர வந்து காண்பீர்கள் என்று அவர்களையெல்லாம் நோக்கி சொல்லுகிறார்கள் என்று உரைப்பாரும் உண்டு. அவன் இப்படி பலமுறை செய்திருக்கிறான். தண்டிக்க கடமைப்பட்டவர்களே ஆணாட விட்டிருக்கும் போது பாவியேன் என் செய்கேன் என்று தன்னில் தான் எடுத்துரைக்கிறாள் அந்த ஆட்சி. பாலை இழந்த வயிற்றெரிச்சல் இருந்தாலும் கண்ணனுடைய அழகிலே ஈடுபட்டவளாதலால் மாலை நறுங்குஞ்சி மந்தன் மகன் என்று இனிமையாக பேசுகின்றாள், அடைமொழி கொடுத்து பேசுகிறாள் அவள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய உரை பார்க்கலாம். காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தமான இரவின் கடைசி ஜாமத்தில் எழுந்து, உறக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து எம்பெருமானை வழிபடுபவர்கள் போல கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன் கண்டே போனேன். காலை எழுந்து கடைந்த இம்மோரை முழுவதும் வீணாக்க கூடாதே என்று அதனை விற்று வரலாம் என்று போகும்போது கண்ணனை நடுவழியிலே பார்த்தேன். இது எவ்வாறாக போகிறதோ, இவன் சென்று வீட்டிலே சென்று என்ன அனர்த்தங்களை செய்ய போகிறானோ என்று பயந்து கொண்டேதான் போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்ற வந்தாரும் இல்லை. எல்லோரையும் காப்பாற்றுகிறேன் என்பதற்கு அறிகுறியாக சிறப்பான மாலையை அணிந்திருக்கிற கண்ணனை தவிர இவன் செய்தவற்றை கேட்டு தண்டனை கொடுப்பார் இல்லாத இந்த கண்ணனை தவிர இதனை செய்யக்கூடியவர் வேறு ஒருவரும் இல்லை. மேலேயகத்து நங்காய், மேல் வீட்டு பெண்ணே, என் வீட்டுக்கு வந்தவரிடம் நிகழ்ந்ததை சொல்லி வருந்துவதனை விட்டு உன்னை அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றே இங்கு வந்து விழுந்திருக்கிறேன். வந்து காண்மீன்கள், இங்குள்ள நிலைமையை காண வாருங்கள், வந்து பாருங்கள். பெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன். கடைந்து சேமித்து வைத்த வெண்ணெயை மட்டுமல்லாமல் கடைவதற்கு தக்க வகையில் வைத்திருந்த பாலை கூட காணவில்லை. பாவியேன் என் செய்கேனோ. பசுக்களையே செல்வமாக உடையவராகையாலே பசுவிலிருந்து கிடைக்கும் பொருள்களை விற்றே வாழ்க்கை நடத்த வேண்டும். அதனை இழந்தால் பிறகு அவர்களால் எப்படி பொறுமையாக இருத்தல் இயலும்? அதனால் சொல்லுகிறாள், பாவியேனாகிய நான், தீவினையுடைய நான் இனி வெண்ணெய்க்கும் பாலுக்கும் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன் என்று அரற்றுகிறாள் அந்த ஆய்ச்சி. அற்புதமான பாசுரம் அல்லவா? பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன் கண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்ற வந்தாரும் இல்லை. மேலையகத்து நங்காய், வந்து காண்மின்கள். வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன். பாவியேன் என் செய்கேனோ என்ற இந்த அற்புதமான பாடல் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.